வணக்கம் நண்பர்களே. திரு எலக்ட்ரானிக்ஸ் கும்பில் கொண்டு ஒரு சில வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். அதில் சில ஆடியோ ப்ளே பண்ணி காட்டியிருக்கோம். அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்லாம் அதிகமாக நானும் பார்க்க மாட்டேங்க. இப்போ நான் நண்பர் என்ன பண்ணுவாருங்கன்னா, அடிக்கடி பார்த்துட்டு ஒரு நண்பர் சென்னையிலேருந்து அடிக்கடி பார்த்துட்டு ஒரு வீடியோ அனுப்பிக்கிட்டே இருப்பாருங்க. அனுப்புறதுல அவங்க செய்கிற விதமான ஆடியோ இதெல்லாம் போடுவாங்க. அப்போ பார்ப்பாங்க எப்படி செய்கிறாங்கன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது. அப்புறம் நண்பர் செல்வராஜ் அவர்களும் செல்வராஜ் சாரும் அவர் வீடியோ அனுப்பியிருந்தாருங்க. டிரான்ஸ்ஃபார்மராண்ட 2 ஃபேனு, அப்புறம் பின்னாடி பேக் சைடில் ஒரு ஃபேனு, அதான் நார்மல் அவுட்டர் ஏர் அவுட்டர் ஃபேனு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவர் ஆம்புங்களாண்ட 2 ஃபேனு, மொத்தம் 4 ஃபேனு 5 ஃபேனாக இருந்ததுங்க. அப்புறம் வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, வெளியில் தான் பார்த்தேங்க. 30/030 ஹெவியான ஆம்பு ரெடி ஹெவி ஆம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. 30/030 டிரான்ஸ்ஃபார்மர் பாய்ஷனுக்கு சப்வூஃபருக்கு 40/040 40/040 தெரியலுங்க. சரி, அந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க. அது ஹீட் ஓவர் ஆகுன்றதுக்காக அவங்களும் அதே மாதிரி ஃபேன் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அது இப்போ குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு எண்ணங்கள் வர மாட்டேங்குதுங்க. ஆடியோ நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் நிறைய நண்பர்களை நம்ம கேட்போம். பார்க்குற டெக்னீஷியன்லாம் இருந்தாங்கன்னா, என்ன இப்படி யார் இது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ தான் அது தெரிய வந்திருக்கிறாங்க போல இருக்குது. வீடியோவெல்லாம் நிறைய பேர் வீடியோலாம் போட்டு பல சில வருஷங்களாக போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். சில குறிப்புகள் நோட்லேயே நான் எழுதி வச்சுருக்கேங்க. டிரான்ஸ்ஃபார்மர் நாம் இந்த டெக்னீஷியன் சொல்கிறேன், அதே மாதிரி கஸ்டமர் கூட நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் புரிஞ்சிக்கலாம். சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் யூடியூப்லாம் பார்த்தாங்கன்னா அது விமர்சனம் பண்ணுறதுக்குன்னே சிலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள்கிட்ட கூட நம்ம நினைப்போம், நம்ம பெத்த பிள்ளைகள் தானே, அவங்கக்கிட்ட வெளிப்படையாக இயல்பாக என்ன அறிவு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான ஒரு மனிதர்கள்கிட்டவும் ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கும். நாம் நினைச்சிருப்போம், நாம் தான் பெரிய அறிவாளிகள், நாம் தான் எல்லாத்தையும் தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப் சேனலில் சிலதை நண்பர் அந்த லிங்க் அனுப்புறது நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருங்க, ரிமோட் கிட்டில் ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்காருங்க. செய்து ஒரு வாரம் 10 நாள்லேயே ஹம்மிங் இஷ்யூ வந்துருக்கு. அது செய்துக்கிட்டே கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டில் பூமி இடத்து சரியாக இருக்கா செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு பாருங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பூமி இடத்துலாம் கிரவுண்டு இதெல்லாம் கரெக்டாக தரவாக ரெடி பண்ணி போட்டு இது பண்ணியிருக்காருங்க. அப்பவும் வந்துருக்குங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் எங்ககிட்ட சொன்னதுங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருங்க, அப்போவும் அந்த மாதிரி அமையும் வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் டெக்னீஷியன் கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன். அவங்க சின்ன ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் சில நாட்களில் சில நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஃபால்ட் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா திரும்பி அந்த ஆம்பு கிடைக்கவே இல்லைங்க. நான் பாவம் அந்த நம்பருக்கு தெரியும், கிட்டத்தட்ட அந்த ஆம்புக்கு ஒரு 22,000 கிட்ட செலவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த ஆம்பை ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது அதை நான் பார்க்கும்போது தான் தெரியுது, சுத்தமாக அந்த மாடுலேஷன், அந்த டிசைனிங் பண்ணுவாங்க பாருங்கள், எந்தெந்த போர்டு எங்கெங்கே இருக்கணும், என்ன எது அதுக்கு என்ன வோல்ட்டுக்கு இது பண்ணணும், என்ன அதுக்கு ட்ரைவ் போடணும், ட்ரைவ்னு ஆக்சுவலி ஸ்பீக்கர் போடணும்னு எல்லாமே நம்ம தர வோல்ட்டு மட்டும் ஏகபோகமான வோல்ட்டு கொடுக்குறோம். ஆனால் கொடுக்கக்கூட ஹேம்ஸு அதோடைய வாட்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட்டு எவ்வளோ தரோம், அதே மாதிரி நமக்கு இந்த ஒரு 100 வாட்ஸ் நம்ம பவர் ஆம்ப் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட்டு கொடுத்தா அதுக்கு எவ்வளோ அவுட்புட்டு வாட்ஸ் வரும்ன்றதை கால்குலேஷன் பண்ணி ஸ்பீக்கரை நம்ம செலக்ட் பண்ணணுங்க. நிறைய பேர் பண்ணுறதில்ல. பாவம் கஸ்டமருங்க என்ன ஆகுதுங்கன்னா, கொஞ்ச நாளில் பாட வைக்கிறாங்க, இதோடைய வோல்ட்டு ஏகபோகமான வோல்ட்டு ஹெவியான ஆம்பியர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வோல்ட்டை கொடுத்துட்டு
என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் தான் போயிஞ்சு போகுதுங்க, ஃபால்ட் ஆகி போகுதுங்க. பாவம் 40,000 50,000 கொடுத்து இந்த கஸ்டமருங்க என்ன வராங்க, ஒரு திருப்தி இல்லாமல் போயிடுறாங்க. அது என்னப்பா அது, இப்படியே தான் நம்ம போயிட்டு இருக்கோமே. நம்ம அதோட ஒரு கம்பெனி செட்டே வாங்கிக்கலாம், ஒரு 10,000 ரூபாயில் வாங்கிக்கலாம், 20,000 30,000 வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த அசம்பிளியில் இருக்கிற அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடுதுங்க இப்போ இடையில. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போது யூடியூப்பில் வந்து சேனலில் பார்த்து வந்து நான் இப்போ தெரிஞ்ச விஷயங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு சில கஸ்டமர்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஆம்பை வந்து டெலிவரி பண்ணாமல் பணத்துங்களை திருப்பி தராமல் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இன்னொரு நண்பருக்கு இப்போ சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் ஒரு 600 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணி 2-3 டைம் இதெல்லாம் நிறைய பேரெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. தயவுசெய்து கேட்டுக்கிறேன் டெக்னீஷியன் நண்பர்கள்கிட்ட, வாங்குகிற கஸ்டமருக்கு நிறைய ஆர்டர் எடுத்து வச்சுக்காதீங்க. குறிப்பிட்டு ஒரு 3 இல்லை 4 ஆர்டரை வாங்கி கரெக்டாக வச்சு ரெடி பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு முதல்ல டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா என்னென்னு நோட் பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கி நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக ஆர்டர் எடுத்துட்டால் நாம் சிறந்த ஆடியோ எடுக்கிறோம் சிறந்த முறையில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்திலேயே இருந்துடுவீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து ரீச் பண்ணி ஆர்டர் தராங்களே, நம்ம பெஸ்ட்டான ஒரு ஆடியோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குறிப்பிட்டவங்க மட்டும் தான் போர்டு டிசைனிங் இன்ஜினியரிங்லாம் வந்து போடுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க போர்டு. எல்லா போர்டையும் நம்மளே பண்ணிட முடியாதுங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் ஒரு டிசைனரை, ஒரு அமைப்பாளர், அந்த ஆடியோ சிஸ்டத்தோடய சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். கஸ்டமருங்க சொல்லுவாங்க, இப்போ நிறைய யூடியூப்பில் பார்த்து இந்த போர்டு போடுங்க சார், அந்த போர்டு போடுங்க சார், அதை இது பண்ணுங்க சார், இந்த ஸ்பீக்கர் போடுங்க சார், நல்லா இருக்கும் சார். அவங்க ஆர்வம், அவங்க பணம் கொடுக்குறாங்க, இது இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும், பணம் கொடுத்து வேணா போயிட்டு போதுன்ட்டு அந்த ஆர்வத்தில் இது பண்ணுவாங்க, கேட்பாங்க. அவங்க சரியான ஒரு முறையில் நாம் ஆடியோ செய்து தரணும். இது கொஞ்சம் லாங்காக தான் போகும்னு நினைக்கிறேங்க. என்னடா இது, எந்த ஒரு ஆம்பும் இல்லை கையில், அவர் எதுவும் இல்லாமல் பேசிக்கிட்டு மட்டும் இருக்காருன்னு இந்த எக்ஸ்பிளைன் வந்து என்னுடைய இந்த பேச்சுகள் வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட, டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கும் கூட, அதே மாதிரி ஆடியோ பிரியர்களுக்கும் கூட. நம்ம ஒரு 30-35,000 ரூபாய் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போகும்போது பிராண்டட் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிராண்டட் பேரெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தா 20-30 ஐசி அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. டிப் டைப் அந்த மாஸ்பெட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சோனி அந்த பிராண்டட் அந்த இதிலலாம் பழைய மாடல்லாம் அந்த ஆம்பிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4141 ஐசி தான் இருக்கும், எஸ்டிகே பண்ணி வச்சுருப்பாங்க. பெஸ்ட்டான அதுலேயே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான ஆடியோ இருக்கும். இன்றைக்கி கூட சொல்கிறேன் நாங்கள். அதாவது இப்போது நிறைய பேர் செய்கிற ஆடியோகளெல்லாம் எப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஆடியோ செய்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விஷயம் சொல்கிற பாருங்களேன், நிறைய டிரான்சிஸ்டர் மாஸ்பெட் போட்டு தான் இன்றைக்கி ஆடியோவை ரெடி பண்ணுறாங்க. ஆடியோவுக்குன்னு நம்ம ஹவுஸுக்குள்ளே கேட்குறதுக்குன்னு மைன்யூட்டாக கேட்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஐசி அப்போ கண்டுபிடிச்சாங்க. அது எஸ்டிகே ஐசியாக இருக்கட்டும், TS7294 இருக்கட்டும், டிவிஎஸ் சீரியலில் இருக்கிற ஐசியாக இருக்கட்டும், LM சீரியலில் இருக்கிற ஐசியாக இருக்கட்டும், இதுங்கெல்லாம் வந்து ஆடியோவுக்குன்னே வந்து தயார் பண்ணுறதுங்க. அப்போ வந்து டிரான்சிஸ்டர் 52001943 அதெல்லாம் ஆடியோவுக்காக தயார் பண்ணது இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆடியோவாக தயார் பண்ணது தான் டிரான்சிஸ்டர். மாஸ்பெட் வந்து பவர் டிவைஸ் அதுக்காக ரெடி பண்ணுதுங்க. மாஸ்பெட் வந்து பவர் ரெகுலேட்டருக்காக யூஸ் பண்ணது தான். டிரான்சிஸ்டர் வந்து 52001943 வந்து ஆடியோக்காகனா எப்படி ஆடியோக்காகனா பப்ளிக் நெட்ஒர்க்கு PAMP சிஸ்டம் நம்ம சவுண்ட் சர்வீஸ்க்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து முன்னாடி வந்து ஃப்ளாட் டைப் டிரான்சிஸ்டர் வந்துருக்குங்க. பின்னாடி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சிங்கன்னா, பின்னாடி அதாவது ஆம்பிளிஃபையர் பின்னாடி பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியுங்க. அப்போது வந்து ரெடி பண்ணதுங்கெல்லாம் ஏன்னா அதிகமான ஹீட் ஆகும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ ஹீட் ஸ்டிங் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து கிளாஸ் ஏ டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது, ஏன்னா நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து அப்படியே அங்கே ஓப்பனில் போய் நிற்கும். இப்போ கிளாஸ் ஏபியில் ரெடி பண்ணுறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் திருகு தான் என்ன ஆகும்னாக்கா ப்ளஸ் டிவைஸும் மைனஸ் டிவைஸும், அதாவது மைனஸ் டிரான்சிஸ்டர் ப்ளஸ் டிரான்சிஸ்டர் வந்து 2 சிக்னல் போகும்போது அங்கே ஹீட் இஷ்யூ வந்து அவுட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குங்க. அதுக்கு வந்து ஒரு எளியான இது பண்ணுறது நம்ம ஜப்பானில் வந்து தயார் பண்ணது தான் வந்து 52001943 ஹெவி ஆம்பியருக்காக ரெடி பண்ணதுங்க.
இப்போ வந்து சிப்பு சிஸ்டங்கள் இதெல்லாம் வந்து எல்எம் சீரியலாக இருக்கட்டும், சீரிஸ் சீரியல் ஐசியாக இருக்கட்டும், எஸ்டிகேவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஐசிங்கெல்லாம் வந்து குவாலிட்டி கம்மியான உடனே என்ன பண்ணாங்க, லைஃப் வரல அப்படின்ற ஒரு அந்த காரணத்தால் என்ன பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டருக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்சிஸ்டருக்கு மாறிட்டான், ஓகே கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலைங்க, சரிதான். ஆனால் டிரான்சிஸ்டருக்கு போட்டால் வந்து வீட்டில் எவ்வளோங்க, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 20, 30, 35,000 பட்ஜெட் ஆம்பியர் ரெடி பண்ணுவாங்க, பிராண்டட்லாம் 20, 30 போட்டு ரெடி பண்ணுவாங்க. சப்புக்காக 2 ஃபெட் தான் வச்சு ரெடி பண்ணுவாங்க. 2 ஃபெட் வச்சு ரெடி பண்ணிவிட்டு 8 இன்ச்சு சப்பு இல்லை 6 இன்ச்சு போடுவாங்க. அதுவும் 8 ஓம்ஸ் தான் போடுவாங்க. வாட்டேஜை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குற வோல்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணி போடுவாங்க. அதுக்கு மட்டும் வந்து டிரான்சிஸ்டர் மாஸ்ஃபெட்டை போட்டு கொடுப்பாங்க. சிலது வந்து 20, 30, 20, 50 போட்டு கொடுப்பாங்க. சிலது எஸ்டிகே போட்டு கூட கொடுப்பாங்க அவங்க டிசைனரில் இருக்கும்போது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அதே மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஆம்பு சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது கிட்ட 40 மாஸ்ஃபெட் கிட்ட வச்சுருப்பாங்க சார் நண்பர்களே, அடிப்படையிலே. அதில் ஒரே ஒரு ஏர் ஃபேன், கூலிங் ஃபேன் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. உள்ள ஒரு புழுக்கம் என்ன தெரியுங்களா, அவங்க 100 வோல்ட் வரையும் கூட கொடுத்துருப்பாங்க. 100 வோல்ட் வரையும் கொடுத்துருப்பாங்க. மாஸ்ஃபெட் கணக்கு கூட வந்து ஆம்பியர் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மிதமான ஹீட்டு மட்டும் ஆகும். அந்த ஹீட் அடித்த புழுக்கம், இப்போ ஒரு ரூமுக்குள்ளே ஃபேன் இல்லாமல் இருந்தால் எப்படி ஒரு புழுக்கமாக இருக்கும், அதில் வந்து ஒரு எக்ஸஸ் ஃபேன் வச்சோம்னாக்கா அந்த இதை வந்து இழுத்து வெளியே தெரியும். அதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேனு இல்லைனாக்கா எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகிடும்ன்றதுலாம் கிடையாது. ஃபேன் இல்லைனாலும் ஆம்பு வேலை செய்யும். கொஞ்சம் ஹீட்டு அதிகமாக வெளியே போவதால் அது கொஞ்சம் லைஃப் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுவும் ரொம்ப கம்மியாக வந்துடாதுங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபேனுங்களை அது பாட்டுக்கு ஏகபோகமாக என் நண்பர் சொன்னாருங்க, செல்வராஜ் சார். இந்த வர வர இனிமேல் வந்து ஏசியை இந்த ஆம்புக்குள்ளே எப்படி வைக்கிறதுன்றதையும் இனிமேல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற விதங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அவர் சொல்கிற விதங்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பேசி இந்த இந்த கேமரா பார்த்தாலும் பேசினாலும் பழக்கம் இல்லைங்களா. சிலது ஏதாச்சும் கொஞ்சம் தவறுதலாக இருந்தால் அதை தவிர எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி இருக்குங்க. நான் கேட்குறதுனா தெரியுங்களா, கரெக்டாக டிசைனிங் பண்ணுங்கள். அதாவது வந்து நான் சொன்னது 30, 35,000 ஆம்புக்கு தான் 20, 30 ஐசி சொன்னேன். டிடிஎஸ் 7294 இதெல்லாம் போனாங்கன்னா 1,00,000 ரூபா ஆம்புக்கு தான் இது பண்ணுவாங்க. இப்போது டிடிஎஸ் 20, 30 ஐசி போட்டு இப்போது வந்து நாம் என்ன பண்ணுவோம்னு வச்சிங்களேன், ஹெவி ஆம்புன்னு சொல்லிட்டு ஒரு 10, 15,000 ஒரு ஆம்பை ரெடி பண்ணிவிடுவோம். என்ன பண்ணுவோம்னாக்கா, ஸ்பீக்கராண்ட போயிட்டு அந்த 10, 15,000 ஸ்பீக்கரே வாங்க மாட்டோம். 10, 15,000 ஸ்பீக்கர் வாங்கினா அதே 10, 15,000 பாக்ஸஸ் வாங்குவாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணோம்னா 15,000 வாங்கினோம்னாக்கா 30,000 நம்ம வந்து ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து தரமான ஒரு ஆடியோ நம்ம கேட்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி என்ன சார் ஆம்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு அப்படியே அந்த ஆம்பு மட்டும் அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் என்ன ஸ்பீக்கர்னா வாங்கி போட்டு எதனா கேட்டுக்குங்க. இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. தயவுசெய்து டெக்னீஷியன் நம்பருக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னை விட தேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஆடியோ ஃபீல்டில் நிறைய படிச்சவங்கெல்லாம் இருக்கிறீங்க. நான் கடந்து வந்த காலத்தில் நான் செய்த வேலைகளை என்னுடைய அனுபவத்தில் தான் நான் போய் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஸ்பீக்கர் 20, 30க்கே நான் இந்த மாதிரி சொன்னேங்க. அப்புறம் டிடிஎஸ் 7294க்கு ஐசி போடும்போது வாட்டேஜ் கூட வருவாங்க. அந்த வாட்டேஜுக்கு அந்த ஹோம்ஸுக்கு என்ன பண்ணணும், இன்னும் ஸ்பீக்கர் ரேட் அதிகமாக போகும். அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 70, 80,000 போகும். அப்போ தான் அந்த ஐசியை கொண்டு வருவாங்கங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னு வச்சிங்களேன், ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் போகிறதுக்கும் டிரான்சிஸ்டர் 30 வோல்ட்டு, 40 வோல்ட்டு, 8 இன்ச்சு. இப்போ எது ஒரு டிசைனிங்கே கரெக்டான ஒரு பொசிஷனை பண்ண மாட்டுறாங்க. இதில் நான் பார்த்து இதனால தான் அந்த வீடியோவை நான் போடுறேங்க. நான் இது கும்மிடிப்பூண்டியில் இருந்திருக்காங்க டெக்னீஷியன், இது வரையும் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. இப்போ தான் வந்து வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்ற இது கூட வந்துருக்கலாம். சரி, நம்மளும் போடுவோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனக்குமுறல் மாதிரி தான் இருக்குங்க. தம்பி ஷெல்பி ஆடியோஸ் கார்த்தி கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. இப்போ தான் நான் அந்த வீடியோக்கெலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஆடியோ ஃபீல்டே விட்டு போயிடலான்னு இருக்கிறேங்க. எனக்கு இன்னும் கூட இன்னும் பண்ணணும்ன்ட்டு எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் இன்னும் நான் திருப்தி அடையலை அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுதாங்க சார், முதல்ல நம்ம சாங்ஸை வந்து நல்லா கேட்க பழகிக்கணும். முதல்ல சாங்ஸை நல்லா கேட்டால் மட்டும்தான் அதில் இருக்கிற சில நுணுக்கங்கள் இதெல்லாம் தெரியும்.
ஒரு ஹெட்ஃபோனில் ஒரு நல்ல டெக்னீஷியன் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஐடியாவை. அதே மாதிரி ஆடியோ பிரியர்களுக்கும் அந்த நான் சொல்லித்தரேங்க. ஒரு சிறந்த ஒரு ஆடியோவை நம்ம கேட்கணும்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எம்பியில் சாங்ஸ் ஏற்றி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோனில் வந்து காது வச்சுட்டு அதில் இருக்கிற சாங்ஸை கேட்டு பாருங்கள். அதில் வருது பாருங்கள் எஃபெக்ட், அதில் வருது பாருங்கள் ஸ்டீரியோ, அதில் வருது பாருங்கள் பேஸ், அதுதான் கரெக்டானதுங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த அளவுக்கு அவர் வாசிச்சிருக்காரோ அது கரெக்டாக வர்றதுங்க. நாம் வெளியில் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக அது கிடையாதுங்க. ஒரு சிறந்த ஆடியோ செய்யணுன்னாக்கா நான்லாம் எப்படி தெரியுங்களா பண்ணுவேங்க, ராம்பை ரெடி பண்ணிவிட்டு நான் ஹெட்ஃபோனில் சாங்ஸ் கேட்பேங்க. அந்த சாங்ஸையும் பென்ட்ரைவில் போட்டு கேட்டு பார்ப்போங்க. இதில் வர மியூசிக் அது கட் ஆகுதா, அதில் இருந்து இதெல்லாம் இது ஆகுதுங்களா, அந்த மாதிரி பார்த்து பார்த்தா கொஞ்சம் இது இருக்காது சொல்லி சின்ன சின்ன மாறுதல் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஹெட்ஃபோனில் கேட்க தான் சரியான ஆடியோங்க, மைன்யூட்டாக இருக்கும், க்ளீனாக, நம்ம காதுக்கும் வலிக்காதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூம் வச்சு கேட்கும் பொழுது பக்கத்தில் உட்காந்து சுற்றி உட்காந்து சேர் போட்டு உட்காந்து 4 பேர் பேசினாலும், நம்ம பாட்டு பாடிட்டுருந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து எல்லாருக்கும் கேட்கணுங்க. அப்போ தான் வந்து ஆடியோ சரியாக இருக்கிற மாதிரி. அதுக்கு மீறி வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் பேஸு சலன்னு வந்து பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இறைச்சலுங்க. ஒரு மியூசிக் வந்து நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணி கேட்குறோன்னா இறைச்சலை கேட்கணும். சிறந்த ஒரு மியூசிக்கை கேட்கும் போது அதில் வந்து ஆடியோ பிரியர்கள் வந்து பழகிக்குங்க. என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அதே மாதிரி டால்பி, இப்போ ஒரு போர்டு போடுறாங்க, இதில் வந்து டால்பி அட்மாஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டால்பி அட்மாஸ் எல்லாம் கேட்கணும்னு வச்சுக்கிறேன், சும்மாலாம் விட்ட முடியாதுங்க. அது சும்மா ஒரு லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரல் வாய்ஸு சப்போர்ட் வந்து அது கேட்டுக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்பீக்கருக்கு மேலே போனாங்க. இப்போ இருக்கிற அந்த 8 பின் ஐசி 14 பின் ஐசியில் வந்து அதில் வந்து வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக அதில் எல்லாம் முடியாதுங்க. இப்போது ஒரு டால்பி அட்மாஸ்னால் நாம் போர்டில் வந்து ரெடி பண்ணி போட்டு அதை நம்ம கேட்குறது கிடையாதுங்க. நாம் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து அதை அவங்க வாசிக்கும்போது அவங்களே அதில் வந்து அதை ப்ரோக்ராம் செட் பண்ணி அதுலேயே வந்து அவங்க வந்து அந்த லேபில் வந்து ஒர்க் பண்ணும்போது அதை செட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இப்படி வருவாங்க, ஒரு அருவி வரும்போது கீழே வரும்போது கரெக்டாக நம்ம டிவியில் தான் பார்ப்போம். டிவியில் வந்து மேலே வந்து ஒரு தண்ணி மேலே கொட்டி இப்படியே வருங்க. நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஒரு ஸ்பீக்கர் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணுவாங்க. இந்த 14 பின் ஐசியில் இதெல்லாம் பண்ணணும் வாய்ப்பு இல்லைங்க. ஒரு டெக்னீஷியனால் முடியுங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தாங்க. இன்றைக்கி நான் உலகம் பேசுகிறேங்க, எதுவும் பண்ணுறேங்க, என்னால் பிராண்டடுக்கு மேலே ஈக்குவலாக செய்ய முடியுமானாக்கா பிராண்டடுக்கு அந்த லுக்கு கண்டிப்பாக தர முடியாதுங்க. பட் அவங்க தர அந்த ஆடியோ எஃபெக்ட்டை கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு போகணும். ஏன்னா அவங்க வந்து டிசைனராக ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். அதுக்கு பெயிண்ட் கோடிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. நம்ம அதுக்கிட்டலாம் போக முடியாது. வேணால் அதை ஃபாலோ பண்ணி வேணால் போகலாம். இன்றைக்கி அதை வேணால் செய்யலாங்க. இன்றைக்கி இப்போ அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா 100 வாட்ஸுக்கு ஃபார்ம் போட்டுட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுட்டு ஒரு நெட்வொர்க் போர்டு வைக்காமல் விட்டுறாங்க. அது எப்படி பிரித்து கொடுக்குங்க சரியாக அந்த இடத்துக்கு போகும்போது அதுவும் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன இதுங்கள் தான். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஆடியோ செய்யணும். எனக்கு நான் இருக்கிற இடத்துல கும்மிடிப்பூண்டியில் வந்து அந்தளவுக்கு பெரிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காதுங்க சார். என்ன ஒரு விஷயம்னா எங்கள் இடத்துல வந்து இவ்வளோ செலவு பண்ணி பாடல்கள் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. நான் செய்து கொடுத்தது சென்னை சைடில் தான் வந்து அதிகமான ஒரு பட்ஜெட்டில் வந்து ரெடி பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவங்க அப்பா சாங்ஸ் கேட்குறதுல இங்கே வந்து ஒரு 1000 ரூபாயில் கேட்டாலும் சாங்ஸ் தானே, இவங்க என்னப்பா 5000 ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியூர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஆம்புங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இடையில் என்ன ஆச்சுங்கன்னா பணம் வாங்கிட்டு யாரோ சில நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆம்பத்தை ரெடி பண்ணி தராமல் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அது அந்த பேர் வர்றதுக்குள்ளே அதுவும் கொஞ்சம் இப்போ ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆகி போச்சுங்க. சில வாய்ப்புகள் வந்து அமைய மாட்டேன்றதுங்க. அதே மாதிரி இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு அங்கேருந்து நாம் ரெடி பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஆம்பை செய்து கொடுக்குறதையும் நம்ம கேட்ட மாதிரி கிடைக்குமா, அந்த எஃபெக்ட் வருமா அப்படின்ற அந்த யோசனையிலே இருப்பாங்க நிறைய கஸ்டமர்கள் எல்லாமே. ஒரு காலில் போகிற செருப்பு வாங்கணும், ஒரு 300 400 500 600 ரூபா
அப்படின்னலாம் கூட நம்ம கடையில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை பார்த்து போட்டு எடுத்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னவோ ஒர்க்கெல்லாம் பண்ணுறோங்க. சரி ஒர்க் பண்ணுறோம் அது அந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 30 40 50 60,000 ரூபாய் கூட சொல்கிறாங்க நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே. அந்த அளவுக்கு செலவு பண்ணுறது எங்கேயோ வந்து கண்ணுக்கு தெரியாத ஆர்டர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து எப்படி அதை உணர முடியும்? நான் சொல்கிறது என்னென்னா, வாங்க இப்போ என்கிட்ட செய்கிறீங்களா இல்லை மற்றவங்கக்கிட்ட யாருக்கிட்ட செய்கிறீங்களா, யாருக்கிட்ட செய்யலாம் சரி, அவங்க ஒரு ஆடியோ சிஸ்டம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக கஸ்டமர்களுக்கு போட்டு கட்டுறதுக்கு சிறந்த முறையில் ஆடியோ சிஸ்டம் வச்சுருக்கணும். நாம் இப்போ கேட்குற ஆடியோக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஆன் பண்ணி காட்டுறாங்க. பாருங்கள் சரௌண்ட் எப்படி இருக்குங்க, பாருங்கள் சென்டர் எப்படி இருக்குங்க, பாருங்கள் சப் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. லெஃப்ட் ரைட் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. தவறில்லை. ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், நான் தரவாக சரியான முறையில் சொல்கிறேன்னா லெஃப்ட் ரைட் கேட்குறேன் பாருங்கள், அதுதான் தரமான ஆடியோ. சரௌண்டுன்னு கேட்குறேன் பாருங்கள், ஃபுல்லாக போகிற நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் வீடியோவில், ஃபுல்லாக போகிற சிக்னலை வந்து ஆஃப் சிக்னலில் வந்து அதை தடுத்து நாம் அனுப்புகிறோம். வெறும் மியூசிக் மட்டும் அந்த இடத்துல அடிக்கும். சும்மா அந்த ஒரு சில வாய்ஸ்க்கு மட்டும் அங்கே போவோம். சரௌண்ட் எக்கோ மாதிரி இருக்கும். அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் சென்ட்ரல் வாய்ஸுங்க. இப்போ ஒரு மியூசிக் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை அந்த வாய்ஸ் மட்டும் வர மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐசி போட்டு அந்த இடத்துல ஒரு பஃபர் பண்ணி அதை ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோதான். அது சப்வூஃபருங்க. லோ ஃப்ரீக்வன்சி வாய்ஸு சின்ன மைனூட்டான மியூசிக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த ஃபங்க்ஷு மட்டும் வர மாதிரி இருக்கும். அதை கேட்டுட்டு இன்றைக்கி அதுதான் சரியான ஆடியோன்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. அது ஒருத்தருடைய டேஸ்ட் அந்த மாதிரி. சிறந்த ஆடியோ கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டவர் பாக்ஸ்னால் எல்லா மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே டவர் பாக்ஸு, எல்லா ஸ்பீக்கரு அதை கேட்டலாம் அப்படின்றலாம் கிடையாதுங்க. டவர் பாக்ஸுக்குன்னா ஒரு ஊஃபரு, ஒரு மிட் ரேஞ்சு, ஒரு டியூட்டர்னால் எல்லாத்தையும் வாங்கி போட்டு இது பண்ணுற முடியாதுங்க. தரமான டியூட்டர், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கருங்க. கரெக்டாக நம்ம ரெடி பண்ணுற பவர் ஆம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். லெஃப்ட் ரைட் ஆடியோ நீங்கள் சப்பு கிட்ட கூட போக மாட்டீங்க. நிறைய கேட்டவங்க முன்னாடியெல்லாம் வந்து வால்வு ஆம்பு தான் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண அந்த டைமுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து லீனியர் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறது. அப்போ வந்து லாக் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. 20 years இப்போது ஒரு 15 வருஷம் முன்னாடி. இப்போ கூட நான் யூஸ் பண்ணுறேங்க. லாக் கண்ட்ரோல் கூட இருக்குது, யூஸ் பண்ணுறேன். நான் கூட காட்டுறேன் பாருங்களேன். அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாதனால வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறதா இருக்குங்க. ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். டெக்னீஷியன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. தேர்ந்தவங்களுக்கு கிடையாதுங்க. புதுசாக பழகிறவங்க, ஒரு சில குழப்பத்தில் இருக்கிறீங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த வீடியோ டெக்னீஷியன்லாம். ஆடியோ பிரியர்கள் வந்து இதை பார்க்கணும் ஆர்வமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இது பண்ணுறது பாருங்கள். இதுதான் லாக் கண்ட்ரோல். இதில் வந்து மோனோவாக இருக்கும், ஸ்டீரியோவாக இருக்கும். இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அது டெக்னீஷியனுக்கு நான் சொல்கிறேன். டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா, இப்போ வந்து இது வந்து லீனியர் கண்ட்ரோல்னு காட்டுறோம். இதுக்கு பேர் தான் லீனியர், இதுக்கு பேர் தான் லாக். லாக்குக்கும் லீனியருக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, லீனியர் இங்கேருந்தே அதோடைய வேல்யூவை கரெக்டாக அந்த நம்ம திருக்க இங்கேருந்தே ஏறிட்டு போய் கடைசியில் போயிட்டு ஃபினிஷ் ஆகும். லாக் கண்ட்ரோலுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படின்னா, இதோடைய வேலை செய்கிற தன்மை எப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன். நீங்கள் இங்கேருந்து ஏற்ற முக்கால்வாசி போகும்போது தான் உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு 100K ஒரு வேல்யூம் கண்ட்ரோல் போகிறீங்க அப்படின்னா, முக்கால்வாசி போகும்போது எவ்வளோ 75% அங்கே வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் 35 தான் அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் முக்கால்வாசி ஏற்றும் போது. நீங்கள் முக்கால்வாசிக்கு மேலே ஏற்றும் போது தான் கடைசி அந்த 100K வரையும் ஃபுல் வேல்யூமே அந்த இடத்துல போயிட்டு நிற்கும். அப்போது ஏன் சார் நீங்கள் அந்த அளவுக்கு அதை குறைக்கணும் லாக் கண்ட்ரோல் அப்படின்னு இதை நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஆடியோ வந்து வச்சோடனே கபீர்னு அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்காது. மைன்யூட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு போகும். கடைசியில் ஏற்றும் போது அந்த பொசிஷனுக்கு போய் நினைக்கும். அப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வரையும் கூட நான் வந்து யூஸ் பண்ணுற நிறைய ஆம்புகளுக்குலாம் வந்து லெஃப்ட் ரைட் வேல்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து லாக்கு தான் ட்ரை பண்ணி போடுவோம். நீங்கள் இனிமேல் வந்து கடைகளில் வந்து லாக் இருந்தால் வாங்கி போடுங்க. வேல்யூமுக்கு மட்டும். பேஸ் ட்ரிபிளுக்கு வந்து லீனியர் போடுங்க. லீனியர் தான் போடணும் பேஸ் ட்ரிபிளுக்கு வந்து. இது வந்து இது வந்து புதுசாக பழகுறவங்க பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ.
அதே மாதிரி நான் இப்போ தான் புதுசாக கொஞ்சம் சேனலை ஓப்பன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேங்க. எதுவும் தெரியாமல் எதுவும் ஒன்று பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த யூடியூப் பார்க்குறதுனால நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பண்ணாலும் இதில் ஒரு கூட பணம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை எய்ம் பண்ணி இந்த நான் போட்டதுக்கு காரணமே வந்து பணத்துக்காக கிடையாது. ஆடியோ பற்றி பேசணும், ஆடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பேரோட பகிர்ந்துக்கணும். ஆடியோன்னா என்ன அப்படின்றத வந்து நிறைய பேர்கிட்ட வந்து தெரியாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதன் மூலிமா டெக்னீஷியனாக இருந்தாலும் இப்படி தான் டிசைனிங் பண்ணணுன்றதை வந்து பார்த்துக்கணும். நான் இப்போவும் சொல்கிறேங்க, 330 வோல்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தான் ஒரு ஹெவி ஆம்பர் ரெடி பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு பெரிய டிரான்சிஸ்டர் போட்டு தான் ஹெவி ஆம்பர் ரெடி பண்ணணும்னு கிடையாதுங்க. நாம் காதுகளுக்கு எது கேட்கணுமோ, முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்பீக்கருக்கு வலிக்கக்கூடாதுங்க சார். ஸ்பீக்கருக்கு நம்ம வைக்கக்கூடிய நான் செட் பண்ணக்கூடிய இது வந்து ஸ்பீக்கருக்கு வந்து வலிக்கக்கூடாது. ஸ்பீக்கருடைய பேப்பர் வந்து ஒதுரக்கூடாதுங்க நம்ம வேலை வைக்கும்போது. அது எந்த அளவுக்கு ஒதுர அதாவது நம்ம பார்த்துருக்கோம் அந்தளவுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக தரவாக கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணுங்க. ஏதோ தெரிஞ்ச வரையும் நான் ஆடியோ போட்டிருக்கிறேன் நண்பர்களே. அது ஒரு ஒர்க்கெல்லாம் டிவி தான் அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேங்க. நான் டிவி பார்ப்பேங்க. நான் இப்போ நான் வேலை செய்யும்போது கூட சென்னையில் என்னை வந்து டிவி தான் அதிகமாக ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஆனால் டிவி ரெடி பண்ணுறது எனக்கு ஆர்வம் இருக்காதுங்க. ஆடியோ ரெடி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் எனக்கு அப்பத்தில் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிவியில் பவர் வரலைங்களா, அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து அந்த இடத்துல பவரை வர வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வாய்ஸ் வரலைங்களா, அதை முடிச்சா போதுங்க. அந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் வருதுங்களா, அதை இது பண்ணணுங்க. இப்போ இடையில் வந்து கொஞ்சம் ரொம்ப இதானது என்னன்னாக்கா, டிவியில் வந்து இப்போ வந்து இந்த விஜிஎல் அந்த மாதிரி செக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. நிறைய வந்து ட்ராக் அடி வாங்கி போகிறதுனால அது என்ன பண்ணணும், இதை ரெடி பண்ணி கொடுத்தாலும் இது பாண்டிங் பண்ணாலும் சில ஃபால்ட்டுகளை வந்து சரி பண்ண முடியல. எப்படி பண்ணணுன்றது தான் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அசோசியேஷன் இருக்குங்க, எலக்ட்ரானிக் ஃபீல்டு சென்னையில் இருந்து, அவங்க மூலியமாகவும் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்து சில விஷயங்களை நுணுக்கமாக பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா கஸ்டமர்கள் செலவு பண்ணுறாங்க, சீக்கிரம் அந்த ஃபால்ட் வருது, அதை எப்படி நம்ம இது பண்ணணுன்ட்டு அதுக்கு அந்த ட்ராக் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 800 ட்ராக் கிட்ட வரும். அதில் கண்ணுக்கு அப்படியே மைன்யூட்டாக அதை நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்து செய்ய முடியாதுங்க. அது அப்படியே போயிட்டு இருந்தேங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, எனக்கு ஆடியோ செய்கிறது தான் ரொம்ப விருப்பம். சிறந்த ஒரு ஆடியோ கேட்கணும், சிறந்த ஒரு இது பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் ஆடியோ பிரிவுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் பார்த்து அதுக்கேற்ற ரிப்ளை பண்ணுறேங்க. என்னுடைய மொபைல் நம்பரும் பதிவு பண்ணியிருக்கேன். அதை பார்த்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இன்னும் எப்படி உங்களுக்கு தகவல் வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுக்கேற்றது போல் சொல்கிறேன். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த சில கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் இருக்குங்க. நீண்ட நேரம் இந்த ஆடியோ போயிருக்கோம். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். திருமுருகன் எலக்ட்ரானிக்ஸ் கும்மிடிப்பூண்டி. நன்றி நண்பர்களே.